ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல க்ரீமியான ஷைனியான யம்மியான சாக்லேட் சிரப் தாங்க. அதுவும் வீட்லேயே குயிக்காக செய்யக்கூடிய சாக்லேட் சிரப். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாக்லேட் சிரப் செய்கிறதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான ஆர்கானிக் கோகோ பவுடர் எடுத்துருக்கேங்க. இது பியூரான கோகோ சீட்லேருந்து அப்படியே டைரெக்டாக பவுடர் பண்ணி இந்த கோகோ பவுடர் மேட் இன் யூஎஸ்ஏங்க. நல்லா ஆர்கானிக்காக பார்த்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த கொக்கோ பவுடரோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. இப்போ கையில் எடுத்து பாருங்கள் எப்படி சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி ஆர்கானிக்கான கோகோ பவுடராக பார்த்து வாங்கிக்கோங்க. இதை நாம் 1/2 கப் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப் வேணால் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் கோகோ பவுடர் எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதே கப்பில் நம்ம சுகர் 1 பவுல் எடுத்துக்கோங்க. 1/2 கப் கோகோ பவுடருக்கு 1 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். அந்த சுகரும் அந்த கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் பவுடர் சுகராக எடுக்கிறதா இருந்தால் கூட 1 கப் எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 1/2 கப் கோகோ பவுடருக்கு 1/2 கப் பால் எடுத்துக்கலாங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு 1 கப் ஊற்றிடுறேன். நீங்கள் காய்ச்சி ஆற வச்சதுக்கப்புறம் 1/2 கப் பாலை இந்த பவுலில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1/2 கப் பாலை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபுல் க்ரீமாக மில்க் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நார்மல் பாலே காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த சுகர், கோகோ பவுடர், மில்க் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும்போது நல்லா க்ரீமியாக வருங்க. நல்லா கெட்டித்தன்மையாக சீக்கிரம் குயிக்காக ஆகி வரும். இந்த மாதிரி 1 ஸ்பூன் எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவையும் அது கூட மிக்ஸ் பண்ணி கட்டிப்படாத மாதிரி விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்கெல்லாம் பீட் பண்ணுவோம்ல, அது மாதிரி விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பீட் பண்ணும்போது நல்லா நுரைச்சி வருது. இந்த மாதிரி சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்டர் ஒன்று போட்டுக்கலாம். ஃபில்டர் போடும்போது அந்த லைட்டாக கொக்கோ பவுடரில் இருக்கிற கசடெல்லாம் இதில் ஃபில்டர் ஆயிரும். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் மாற்றிட்டு அடுப்பில் வச்சு கிளற வேண்டியது தான். இந்த மாதிரி விஸ்கிலேயே கிளறி விடுங்க. இந்த கொக்கோ பவுடர், பால், சுகர் இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். பால் சேர்த்ததங்காட்டி இது நல்லா கொதிச்சு வருங்க. பாருங்கள் எப்படி பொங்கி வருதுன்னு. நீங்கள் கை விடாமல் விஸ்கில் கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குங்க. பட்டர் சேர்க்கும்போது நல்லா ஷைனிங்காக வருங்க நம்மளோட சாக்லேட் சிரப். பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். லைட்டாக ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா 3/4 க்ரீமியாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டிங்கன்னா நம்மளோட சாக்லேட் சிரப் சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க. பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இனி ஆற விட்டு நம்ம எதுக்கு வேணுமோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட் சிரப்பில் நம்ம கேக், பிஸ்கெட் எது வேணால் செய்யலாங்க. அப்படியே சாக்லேட் சிரப்பை குழந்தைகளுக்கு இல்லை நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் அப்படியே பிஸ்கெட்டில் தொட்டும் கூட சாப்பிட்லாங்க. இது சூப்பராக இருக்கும். நீங்கள் சாக்லேட்டில் பிஸ்கெட் செய்கிறதா இருந்தால் கூட இந்த சிரப் யூஸ் பண்ணிக்கலாம். கேக் செய்கிறக்கு க்ரீம் வேணும்னா கூட இந்த சிரப்பை நல்லா பீட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக, ஷைனிங்காக, யம்மியாக சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குயிக்காக செஞ்சிடலாம். கோகோ பவுடர் மட்டும் இருந்துச்சுன்னா வீட்டில் உள்ள பொருளை வச்சு சீக்கிரம் செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.